Hi guys, welcome to Daily Dreamers Tamil channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இளம் தென்றலோட 7th எபிசோட் பார்க்க போறோம். 6th எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வருண் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்காந்துட்டு இருந்தாங்க. கடைசி ரோல சந்திரசேகர் ஏஞ்சி பேச ஆரம்பிச்சாரு. அவர் என்ன பேச ஆரம்பிச்சாருன்னா, இனிமேட்டு இந்த ஸ்கூலை நடத்த போறது அவரோட பையன் வருண்ன்றதுனாலையும், அங்க வேலை செய்யற பாலநாதனும் அப்புறம் பாண்டியன் ஹெட் மாஸ்டர் சொன்னேன் இல்லையா, அவங்களும் அவன் வருண் கூட இருப்பாங்கன்றது தான் அவர் அறிவிச்சாரு அந்த ஹாலில். எல்லாருக்குமே கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது, சில பேருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருந்தது. நம்ம பாண்டியனுக்கு அதுக்கு மேலே கோவத்திலேயே கண்ணுகளெல்லாம் அப்போவே செவந்து போச்சு. ஏன்னா வருண் உள்ள வந்துட்டா அவனால மற்ற விஷயம்லாம் பண்ண முடியாது இல்லையா, காசுலேயோ இல்லைன்னா அராஜகத்துலேயோ அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் இன்சார்ஜாக வருண் வந்துட்டான். அது அவனுக்கு அந்த மாதிரி ஒரு இது கொடுத்தது. ஆனால் நம்ம வருணிக்கு அவன் என்ன சொல்றதுன்றதே அவனால முடியல. என்ன பண்ண போறோம், இவன் உள்ள வந்துட்டானே, எப்படியோ 10 நாள் வருவான், கோயிலை பார்த்துட்டு அவன் போயிட போறான், நம்மளுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கூலா இருந்தவங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இப்படியே இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க நகர பாக்குறான். ஆனா அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, வேலை செய்யற ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, அது மீட்டிங் முடிஞ்சிருச்சு, இப்போ பார்ட்டி நடக்குது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடலான்ட்டு அவங்க ஏஞ்சிக்கு போக பார்க்குறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நடுவுலேயே அவங்க அப்பா கூப்பிட வந்துடுறாரு. ஏன்னா சந்திரசேகருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வருணியை கூப்பிட வர்றாரு அவங்க அப்பா. அப்பா கிட்டே சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் கோயிலில் நடந்த விஷயத்த சொல்ல முடியாது இல்லையா, அதனால இல்லை எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குப்பா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீங்கள் பொறுமையாக முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்ல சந்திரசேகர் வந்துடுறாரு. என்னம்மா நீ நான் சின்ன வயசுல உன்னை பார்த்தது, நீ இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டேன், எங்கெல்லாம் பார்க்க மாட்டியா, போக மாட்டியான்னு அவர் சாதாரணமாக பேசுறதுக்கும், அதுக்குள்ளே வரும் நீ யார்கிட்டயே பேசிட்டு வர்றதுக்கும் இவளை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்ன இது யாருன்னு தெரியலையேன்னு அவன்கிட்ட வர சொல்ல சந்திரசேகர் வேற யாரையும் பார்க்கணும்னு போயிடுறாரு. கூடவே பாலநாதனும் போயிடுறாரு. அப்படி போக சொல்ல பாலநாதன் சொல்லிட்டு போறேன், இதுதான்ப்பா என் பொண்ணு வருணி அப்படின்னு சொல்லிட்டு வருண் கிட்ட சொல்றாரு. வருணால நம்பவே முடியல, உங்க பொண்ணா அப்படின்னா, அவன் பா நீ பேசிட்டு இருந்தா அப்பா கூட போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சந்திரசேகரும் பாலநாதனும். அப்பதான் வருண் வரா வருணி கிட்ட, நீ இங்கதான் இருக்கியா. அவனுக்கு கோவம், எப்படியாச்சும் இவளை கண்டுபிடிக்கணுன்றதுனாலதான் ஊருக்கு கூட போகாம அவன் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இங்கேயே தங்கணும், இவளை கண்டுபிடிக்கணுன்றதுனால தான் அவன் தங்கினானே. கஷ்டப்பட்டு வெளியில கண்டுபிடிக்கணும், நம்ம இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க சொல்ல அவளே கையில மாட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம போன பாதில இருந்தாதான் சும்மாவாச்சும் போயிருக்கலாம். அது கூட இல்லாம என் பொண்ணு தான்ப்பா, நல்லா படிச்சிருக்காப்பா, பிஎட் முடிச்சிருக்கா, நம்ம ஸ்கூல்ல தான்ப்பா டீச்சரா வேற வேலை செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட் வேற கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுவே அவனால என்ன சொல்றது, அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சு தேடணும்னு நினைச்சோம், ஆனா இப்படி நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு அவன்கிட்டயே போய் சொன்னான். நீ தான் இந்த ஸ்கூலுக்கு வருவ, மற்றது அதுவும் இல்லாம அங்கிளோட பையன் தான் நீன்றது எனக்கு தெரியாது, அப்பவே தெரிஞ்சிருந்ததுன்னா அப்படின்னு இவன் நிறுத்தத்துக்கும் அவன் நக்கலா கேட்டான். ஓ எல்லா பொண்ணுங்கள மாதிரி இவ்வளோ நம்ம யாரும் தெரிஞ்சோடனே பணிஞ்சு போவா போல அப்படின்னு இவன் நினைச்சிட்டான். தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பேன் இவன் கேட்டதுக்கு, தெரிஞ்சிருந்தா அப்பவே அங்கிளை கூப்பிட்டு உன்னை 4 வாங்க சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கோயிலில் பொண்ணுங்களை இடிக்கிறதுக்கு நான் சொல்றதுக்கு. அவனுக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு. இவ்வளோ தெரிஞ்சும் உனக்கு திமிரு அடங்கல, இங்கே தானே இருக்க, என்கிட்ட தானே இருப்பேன், பார்த்துக்கல நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசிட்டான். அதுவும் இல்லாமல் அவன் பின்னாடி அவங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் வர்றதை பார்த்த வருணிக்கு அவங்க வர்றதுக்குள்ளே சொல்லிடணும்ட்டு, உனக்கே இவ்வளோ இருக்க சொல்ல எனக்கு எவ்வளோ இருக்கும், பார்த்துக்கலாம், நீ பார்க்குறியா இல்லை நான் பார்க்குறேன்னான்னு அவள் சொல்கிறதுக்குள்ளே அவங்க அப்பாங்க 2 பேரும் வந்துடுறாங்க. நல்லபடியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி அப்படியே ஒரு மெயின்டைன் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே பாலநாதன் கிட்ட வருணி சொல்கிறான்,
இது என்னப்பா இந்த மாதிரி புதுசாக மேனேஜ்மெண்ட்லாம் மாறுது, இதில் நம்ம எப்படி இது பண்ண முடியும், வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லி பார்க்குறா என்ன தான் சொல்கிறாருன்னுட்டு. அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. வேறு யாருன்னா வந்து வருவாங்க, இல்லைன்னா அங்கிளே வருவார், அவரே வருவார், நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் இப்படி வந்து ஒன்றுமே தெரியாத தம்பி புதுசாக வந்து இறங்கியிருக்கு, அதில் வந்து எப்படி நம்ம பார்க்க போகிறோன்றது தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தான்ப்பா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அவங்க அம்மா சுமதியும் அப்படி பேச்சில் வந்துட்டாங்க. அப்படியே நிஜமாலுமே தம்பி தானா வந்திருக்குன்னு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்துருக்காங்க. இவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டானா ஒரு நிர்வாகத்தை ஏற்று நடத்துகிற அளவுக்கு ஆளாகிட்டாங்க போல். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க சொல்ல வித்யாவும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. வருணி வித்யாவை கண்ணசைவில் கூப்பிட்டுட்டு என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சொன்னேன், இந்த மாதிரி அவன் வந்து என்னை தேடி தான் வந்தானா, நான் இந்த ஸ்கூல்லே வேலை செய்யறதுக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது வித்யா. அப்பா கிட்ட சொல்லலாமா அப்படின்னு யோசித்து பார்க்கறது கூட முடியாது. அப்பா ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஏதோ பண்ண தான் போகிறான்றது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட சொல்லிட்டு இருந்தா. வித்யா அப்படியே யோசிச்சுட்டு இருக்க சொல்ல இந்தமாதிரி பேசிட்டு 2 பேரும் வந்து ஆளுக்கு ஒரு யோசனையோட எல்லாருமே படுக்க போயிட்டாங்க. காலையில் எப்பவும் ஆஸ் யூஷுவல் ஏஞ்சி கிளம்புற மாதிரி அப்பாவும் பொண்ணும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. எப்போவுமே வந்து டீச்சர்ஸ்னால் கொஞ்சம் ஏர்லியாக போகணும் தான். அதனாலே வந்து பாலநாதனும் கூடவே போவார், பொண்ணு கூடவே போவார். வருணி எப்போவுமே சீக்கிரமாக போகிற பழக்கம் இருக்குது. 8:30 மணி ஸ்கூல்னால் 8 மணிக்கே இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால சீக்கிரமாக கிளம்புவாங்க. ஆனால் அன்னைக்கு போய் பார்க்க சொல்ல இவங்க எல்லாருக்கும் முன்னாடி வருண் அங்கே இருந்தான். அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்கு என்ன நடக்க போகுது அடுத்தது அப்படின்ற ஒரு யோசனையிலேயே உள்ள போனாங்க. ஏன்னா பாலநாதனை பொறுத்த வரைக்கும் வருணுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். மெட்ராஸில் இருந்த பையன் எப்படி இருப்பானோன்ட்டு. வருணியை பொறுத்த வரைக்கும் இவன் இவ்வளோ சீக்கிரம் காலையில் வந்து உக்காந்துட்டு இருக்கானே, அடுத்தது நம்மளை என்ன செய்ய காத்திருக்கானோன்ற ஒரு திகில்லையே 2 பேரும் போனாங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா சொன்ன கதையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க.